இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ரொம்ப இளமையா இருக்கிற ஊர் அது. எப்போதும் இளமையா இருக்கிற ஊர் அது. கொரியா. கொரியா. ஏன் கொரியா? அங்கதான் வந்து எல்லாரும் அழகா இருக்காங்க. அழகா இருக்காங்க. கொரியானா இந்த சவுத் கொரியால அந்த இந்த பாய்ஸ் இருப்பாங்களே, என்னது கொரியன் பாய்ஸ். அதனால கொரியன் பாய்ஸ் அதெல்லாம் இல்ல, கேர்ள்ஸ் சொல்றேன். பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் இது. டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர். ஆமா. மேக்ஸிமம் சொல்ல போனா சென்னையே சொல்லலாம். ஏன் சென்னை? சாப்பாடு வழி இல்லாதவங்க எவ்வளவு பேரு, அதே டயட் தானே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் வந்துட்டு எனக்கு கேட்டா ஆந்திரான்னு தான் சொல்லுவேன். ஏன் ஆந்திரா? அங்கதான் காரம் அதிகமா சாப்பிடுவாங்க. டயட் இல்லாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுருவாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஹேமா. ஹேமா, எந்த ஊர் நீங்க? சென்னை தான். சென்னை தானா நீங்க? எந்த ஏரியா? கேகே நகர். கேகே நகரா? அழகா இருக்கீங்க நீங்க. நிஜமா ரொம்ப அழகா, ரொம்ப லட்சணமா அழகா இருக்கீங்க. தேங்க்யூலாம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, மார்னிங் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. என்ன ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? மீனாட்சி கல்லூரி படிக்கிறேன். சூப்பர். இன்னைக்கு என்ன சாமி கும்பிட வந்தீங்களா? பர்த்டேவா? இல்ல சும்மா. பரவாயில்ல, நைஸ். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? ரொம்ப இளமையா இருக்கிற ஊர் அது. எப்போதும் இளமையா இருக்கிற ஊர் அது. கொரியா. கொரியா. ஏன் கொரியா? அங்கதான் வந்து எல்லாரும் அழகா இருக்காங்க. அழகா இருக்காங்க. கொரியானா இந்த சவுத் கொரியால அந்த இந்த பாய்ஸ் இருப்பாங்களே, என்னது கொரியன் பாய்ஸ். அதனால கொரியன் பாய்ஸ் அதெல்லாம் இல்ல, கேர்ள்ஸ் சொல்றேன். பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நிறைய ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொரியா இருக்கட்டும், இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கு, தெரியலையா? கன்னியாகுமரியா? ரொம்ப இளமையா இருக்க ஊர் வந்து கன்னியாகுமரி. அதான் கன்னி. ஓகேவா? நல்லா இருந்துச்சா? ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஒரு பர்பிள் கேர்ள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? முனீஸ்வரி. எந்த ஊர் நீங்க? அருப்புக்கோட்டை. ஓகே, மார்னிங் சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் சாப்பிடணும். ஓகே, இன்னைக்கு என்ன பர்த்டேவா? இல்ல, சும்மா கோயிலுக்கு வந்தீங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? என்ன கொஸ்டின்னா, நம்மளால முடியாத வேலையே செய்ய சொல்லும் ஊர் எது? தெரியலையா? சரி, அந்த ஊர் வந்து குடின்னு முடியும். சரி, ஒரு 3 க்ளூ கொடுக்கட்டா? திருச்சி, மதுரை, காரைக்குடி. அதுதான். அப்படிதான் நாங்க உங்களுக்கு தெரியல, அப்ப நாங்க க்ளூ எது வேணாலும் கொடுப்போம். அப்படிதான், சரியா? அப்பெல்லாம் கேட்க கூடாது, ஓகேவா? காரைக்குடி. அப்படி அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சா? இந்த மொக்க ஜோக்கெல்லாம் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போடுங்க, ஓகேவா? ஓகே, நைஸ். ரொம்ப அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. இந்த உலகத்திலேயே எவ்வளவு வகையான ஈக்கள் இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட வகையான ஈக்கள் இருக்காமா. எப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு தெரியுமா? 80 to 90 டிகிரி வெப்பநிலைக்கு நடுவுல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்குமாமா. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய் அண்ணா. வணக்கங்க. வணக்கம். என் பேரு சுந்தர்ராஜ். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈஸியா போச்சு. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்கன்னு கேட்காமலே அண்ணா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்ல. ஓகே, லைஃப் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கா? எங்க செல்ஃபி பொண்ணு ஷோ பாத்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? மார்னிங் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கட்டா? கேளுங்க. ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? கேளுங்க. டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் எது? டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் வந்துட்டு எனக்கு கேட்டா ஆந்திரான்னு தான் சொல்லுவேன். ஏன் ஆந்திரா? அங்கதான் காரம் அதிகமா சாப்பிடுவாங்க. டயட் இல்லாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுருவாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நம்ம எல்லா பக்கமே வந்துட்டு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப எல்லா பக்கமே வந்துட்டு இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அது எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி தான் சாப்பிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம். ஆமா, நீங்க எப்படி? நம்ம கண்ட்ரோலா தான் சாப்பிடுறோம். கண்ட்ரோலா. இந்த சுகர்லாம் சாப்பிடுறது இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சுகர்லாம் கட் பண்றேன் அப்படிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து நம்ம உடம்ப நான் கரெக்டா மைண்டன் பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறீங்க. சூப்பர் அண்ணா. ஆனா கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரியுமா? டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் வந்து வத்தல குண்டு.
ஓகேவா குண்டுன்னு வருதுல அதனால ஓகேவா ரொம்ப அழகா பேசுனீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உன் நேம் விஸ்வா. விஸ்வா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா இல்லை வீடியோ எடிட்டிங் ஒர்க் பண்ணுறேன். ஓகே ப்ரோ மார்னிங் சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லை சாப்பிடல இனிமேட்டு தான் இனிமே சாப்பிடணுமா கோயிலுக்கு வந்தனால ஃபஸ்ட்டு சாமி தான் முக்கியம். ச்சே எவ்வளவு நல்ல பையனா இருக்காரு பாத்தீங்களா அது ஓகே இன்னைக்கு வேற பிறந்த நாள் எனக்கு. பர்த்டே வா ஹாப்பியஸ்ட் பர்த்டே வண்டி ஓட்டணும். ஓகே ட்ரீட்ங்க ட்ரீட்டா ட்ரீட் இப்போ சரி ஓகே ஈவினிங் வெளியே போய் சாப்பிடுறோம் எல்லாரும் ஓகேவா சரி ஓகே எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம் ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா ஆனால் தான் ஹாப்பியாக இருக்கு. என்ன கொடுமை சரவணன். அதனால ஹாப்பியா இருக்கீங்க சூப்பர் நைஸ் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா ரொம்பவே இளமையா இருக்கிற ஊர் அது ஜாலியா யோசிங்க ஏதாவது ஒரு 3 ஊர் சொல்லி விடுங்க சும்மா அதுல வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறேன் நானு இனிமையாக இருக்க ஊர்னா எது சொல்லுவேன்? விவசாய ஊர் தான் ஓகே. விவசாய ஊர் நீங்க எந்த ஊர் நீங்க நான் சேலம் மார்க்கெட். சேலம் அதுவே ஒரு அழகான ஊர் தானே ஓகே சொல்லுங்க இளமையா இருக்கிற ஊர் அது கேரளா ஊட்டி வந்து கேரளா ஊட்டி இல்ல அதெல்லாம் கிடையாது ரொம்ப இளமையா இருக்க ஊர் வந்து கன்னியாகுமரி அதான் கன்னின்னு வருதுல்ல அதனால நாங்க அப்படி எடுத்துப்போம் ஓகேவா ஓகே ரொம்ப அழகா பேசுனீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஈயோட ஸ்லீப்பிங் டைம் எப்போன்னு தெரியுமா அதுவும் எந்த இடத்துல தூங்கணும்னு தெரியுமா ஈயோட ஸ்லீப்பிங் டைம் வந்து ஈவினிங் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே தூங்கிருமாமா எந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணி தூங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகளுக்கு கீழே கல்லு கீழே கிளைகளுக்கு கீழே இந்த மாதிரி இடத்துல ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணி தூங்குமாமா ஈக்கு எத்தனை ரெக்கை இருக்குன்னு தெரியுமா ஈக்கு மொத்தமா 4 ரெக்கை இருக்கு அதுல 2 ரெக்கை வந்து பறக்கிறதுக்கும் மீது 2 வந்து சமநிலைப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி பறக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்குது ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அண்ணா இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் ஹாய் உன் நேம் பிரபு பிரபு சாமி பிரபு சொல்லுவாங்க. ஓகே சாமி சரணம் சாமி சாமி. ஓகே மார்னிங் சாப்பிட்டீங்களா இல்லம்மா மத்தியானத்துக்கு மேலதான் விருதம். ஓ விரதம் ஓகே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா கேளுங்க. டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் எது கண்ட்ரோல் இல்லாத ஊரா? ஆமா மேக்ஸிமம் சொல்ல போனா சென்னையே சொல்லலாம். ஏன் சென்னை சாப்பாடு வழி இல்லாதவங்க எவ்வளவு பேரு அதே டயட் தானே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் Okay. போறது இல்ல. வேற ஏதாவது ஊர் சொல்லுங்க குஜராத். குஜராத் என்ன ரீசன் ரீசன்னா பாவம் அடியிற மக்களே அங்கதான் பாதி பேர். பாவம் அடியிற மக்களே பாதி பேர் அங்கதான் இருக்காங்க. ஓகே ஓகே என்ன ரீசன்க்காக எனக்கு தெரியல எதனாலன்னு சொல்லுங்க எதனாலன்னா அவங்களுக்கு நிலம் நடக்கும், ஆ. எந்த பாதிப்பு வந்தாலும் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. ம், அந்த ஆரம்பிச்சதுனால அவங்களால வாழ்வாதாரம் ரொம்ப கெட்டு குட்டிச்சரா போகுது. அதனால பாத்தீங்கன்னா சென்னையில தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்குது. நம்ம இல்லைன்னா சென்னை இல்லைன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மோசமாகிடும். ம். எந்த பாதிப்பு வர்றதுனாலும் பசியால சாவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சரி ஓகே இதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க ஆனா வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து வத்தல குண்டு வெத்தலை குண்டு. ஏன்னா டயட் கண்ட்ரோல் இல்லாத ஊர் வந்து வெத்தலை குண்டுனா குண்டுன்னு வருதுல அதனால அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா வெத்தலை குண்டு தான் கரெக்டான ஆன்சர் ஓகே வெத்தலை குண்டு தான் கரெக்டான ஆமா ஆன்சர். ஆமா ஆமா இங்க சென்னையிலும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் குண்டாதான் சுத்துறாங்க. நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பாத்து. அப்ப அவங்களும் இது பண்ணலாமா? சரி ஓகே 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 சரி நைஸ் ரொம்ப அழகா பேசுனீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க அழகா ரெடி ஆகி வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் ஷாலினி. ஷாலினி சூப்பர் அக்கா எந்த ஊர் நீங்க நான் கோவூர். கோவூர் ஓகே மார்னிங் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா. ஓகே இங்க எதுக்கா வந்திருக்கீங்க இன்னைக்கு முருகர் கோயில் பார்க்கணும்னு வந்தேன். ஏதாவது விசேஷமா இல்ல சும்மா வேணா நல்லது நடக்கும் சொன்னாங்க, அதனால வேண்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். போலான்னு? நிறைய நிறைய இருக்கு போலயே நிறைய பயங்கரமா இருக்கு. ஓகே நைஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா கேளுங்கப்பா. ஓகே ஈஸியா கேட்கட்டா கஷ்டமா கேட்கட்டா ஈஸியாவே கேளுங்க. ஈஸியா ஓகே நம்மளால முடியாத வேலையை செய்ய சொல்லும் ஊர் இது எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நம்மளால முடியாத வேலை செய்ய சொல்லும் சொல்லும் ஊரு இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னா சரி ஒரு 3 க்ளூ கொடுக்குறேன் அதுல ஏதாவது சூஸ் பண்றீங்களா ஓகேப்பா. எந்த ஊர்னா மதுரை காரைக்குடி
திருச்சி. காரைக்குடி, மதுரை, திருச்சி சொல்றீங்களா? ம். கஷ்டமான வேலை வந்து நம்மளால முடியாத வேலையே செய்ய சொல்லும் ஊர் அது. மதுரை தான். மதுரை தான். ஏன் மதுரை? கொஞ்சம் கஷ்டம்னா அங்கே எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டாதான் வருமானம்னும் போது கைனி வேலையும் செய்யலாம், இந்த வேலைன்னு இல்லைல்ல, ஓகே, அதனால. ஆனா ஆன்சர் வந்து காரைக்குடி. காரைக்குடி தப்பா சொல்லிடலாம், சாரி. அதெல்லாம் சாரிலாம் இல்ல, அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸின் செல்ஃபி பொண்ணு. ஓகே, இந்த வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Rathu Vijay signing off from செல்ஃபி பொண்ணு.